ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி அன்பர்களுக்கு நமஸ்காரம். கிருஷ்ண பரமாத்மா தன் அவதாரத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டும் அதுக்கு ஏற்ற ஒரு வியாஜம் வேணும் இல்லையா? அதாவது சாக்ஷாத் பகவானே கூட இருக்கிறதுனால யாதவர்களை யாரும் அழிக்கவே முடியல. யாரும் மற்றவர்களாக இருந்தால் அழிச்சிடலாம். இந்த யாதவர்கள் அவங்கள அசுரர்கள் கிடையாது, ஆனால் அவங்க பாப்புலேஷன் ஜாஸ்தியாக எடுத்து அதை கூட கண்ட்ரோல் பண்ணணும்னு கிருஷ்ண பரமாத்மா திருவுள்ளம் கொண்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த யாதவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவர்கள்லாம் தேவர்களோட அம்சம்தான். அவெல்லாம் பிரத்யும்னன், அனிருத்தன், சாம்பன் இவெல்லாம் தேவர்களோட அம்சம்தான். சாத்விகி, கிருதவர்மா. அதனால் என்ன பண்ணார் அப்படின்னாக்க இவர்களுக்கு ஒரு பாடத்தை லோகத்துக்கு, அதாவது அத்தனை பேரையும் அழைச்சிட்டு தான் தனக்காக தான் இவர்கள்லாம் வந்தால், தானே போனதுக்கு அப்புறம் எதுக்கு இவெல்லாம் இருந்துட்டு அப்படின்ட்டு துவாரகையே என்ன இட் இஸ் ரெப்ளிகா ஆஃப் வைகுண்டத்தோட ஒரு சாயல் தான் துவாரகை. அதனால் என்ன பண்ணினாருனாக்கா தான் கிளம்புறப்ப துவாரகையை நகரத்தையே மூழ்கடிச்சிட்டும் சமுத்திரத்தால் மூடிட்டும் கிளம்பிடலான்னு தீர்மானம் பண்ணினார். அதனால் என்ன பண்ணினாக்க என்றைக்குமே இந்த யாதவர்கள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்க தன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால கர்வம் வந்துடுது அவளுக்குலாம். யாதவர்களுக்கு கூட கௌரவம் வந்துடுது. ஏன் வந்துடுதுனாக்கா யாரும் ஒன்றும் பண்ண, கிருஷ்ணன் இருக்கா கோவிந்த புஜகுப்தாயன்னு ஆரம்பிக்கிறது ஏகாஸ்கந்தம். கோவிந்தனோட புஜம் அந்த துவாரகையை காப்பாற்றின்னு இருக்கு. யாரும் உள்ளேயே அதை தாண்டி வர முடியல. அப்படி ஆயிடுது. அதனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்க சில பேருக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொன்னாக்க ஒரு கர்வம் இருக்கும், ஒரு அகங்காரம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் இந்த யாதவ குலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் யாதவர்களுக்கும் என்ன ஆகிடுதுன்னு கேட்டால் தன்னை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. சரி, இந்த லோகத்துக்கு ஒரு பாடத்தை உண்டு பண்ணணும். என்ன பாடத்தை உண்டு பண்ணணும்? ஒரு சாதுக்களை அவமரியாதை பண்ணினா, சாதுக்களுக்கு ஒரு அவமரியாதை பண்ணினாக்க அதனால அதோட விலையை சந்திச்சே தீரணும். பகவானே சொல்கிறா, என்னை ஏதாச்சும் பண்ணினேன்னு சொன்னேன் கூட நான் பொறுத்துப்பேன். ஆனால் சாதுக்களை அவமரியாதை பண்ணிட்டாக்க, அபச்சாரப்பட்டாக்க அதுக்கு நீ அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்னு பகவானே சொல்கிறார். ஏன்னாக்கா சனகாதிகள் 4 பேர் வைகுண்டத்துக்கு வரப்போ ஜெய விஜயர்கள் தடுத்துட்டா உள்ளே வராமல். அதனால என்ன ஆகிடுச்சுனாக்கா சனகாதிகள் சாபம் கொடுத்துட்டா. எப்போ உங்களுக்கு இந்த ராட்சச குணம் உள்ளே விடக்கூடாதுங்கிற ஒரு ராட்சச குணம் இருக்கு, நீங்கள் ராட்சசலாக போங்கோ, அப்படி அரக்கனா அசுரர்களாக போங்கோட்டு ஒரு சாபம். எங்கே நடக்குது இந்த சாபம்னாக்க லோகத்தில் இல்லை, நம்ம வீட்லேயே ஒரு ஃபிஷ் மார்க்கெட்லேயும் நடக்கல, சாக்ஷாத் வைகுண்டத்தில் யாரும் கோபமே வராது, துக்கம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல ஏன் சாபம் வருவானேன்னு கேட்டால் இவர்கள் சாதுக்களை அபச்சாரம் பண்ணினா உள்ளே விடுறதுக்கு விடலை, சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே விடலை. அதோட விளைவு என்ன ஆச்சுனாக்க பகவானை விட்டு பிரிய நேர்ந்தது. நம்ம சாதுக்கள்ங்கிற அபச்சாரப்பட்டுட்டா அதுக்கு அனுபவிச்சு தான் தீக்கணும், வேறு வழியே கிடையாது. அந்த சாதுக்கள் நினச்சா அவர்களை யாரையும் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரிலாம் கொடுக்க மாட்டான். யாரையும் நீ வீணா போ, அப்படி போ அப்படின்னு அது ஒரு சாபம் மாதிரி கொடுத்தா கூட அந்த சாபமே அவருக்கு அனுகிரகமாக இருக்கும். நம்ம காஞ்சிபுரத்தில் திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்வார் இருந்தார், நல்ல உயர்ந்த பக்தர். அவர் என்ன பண்ணார்னாக்கா அங்கே காஞ்சிபுரத்தில் இன்றைக்கும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் இருக்குது. அந்த ஆழ்வார் என்ன பண்ணாருனாக்கா அவருக்கு திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு குழந்தை கனிக்கண்ணன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அவன் எப்படி பிறந்தானாக்கா அவள் அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவரோட கிருப்பையினால் இந்த குழந்தை பிறந்ததுனால
எப்போதும் வந்து திருமேசி ஆழ்வார் மேலே வந்து அந்த கணிக்கண்ணன் பேர் வச்சார். அந்த கணிக்கண்ணனுக்கு எப்பொழுதுமே தன் குருநாதர் மேலே அளவு கடந்த குரு பக்தி. அவருக்கு எல்லாமே திருமேசி ஆழ்வார் தான். அவரும் வந்து அவர் நல்லா சாஸ்திரமாக நல்ல தர்மபடி பகவானோட சிந்தனையோட பகவத்கதைகளை சொல்லி அப்படியே பாசுரங்கள்லாம் எடுத்து சொல்லி அப்படியே வளர்த்துட்டுருக்கார். அந்த கணிக்கண்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாக்க, அங்கே இருக்கக்கூடிய பல்லவ ராஜா இருக்கா இல்லையா, அங்கே போயிட்டு என்ன பண்ணுவானாக்க ஒரு பாசுரம் சொல்லிவிட்டு ராஜாவெல்லாம் வந்து துதி பண்ண மாட்டான். இவாளுக்கெல்லாம் வந்து ஒன்றும் ஆக வேண்டியது கிடையாது. ராஜா ப்ரைஸ் பண்ணி ஒன்றும், ஏன்னா எல்லாருக்கு மேலே ராஜா ரங்கராஜா வரதராஜாவாக இருக்கிறப்ப இந்த ராஜாக்கெல்லாம் வந்து சொல்லுவாளா, இதெல்லாம் ஒரு மிருத சரீரம் இல்லையா, இதை போயிட்டு ஆகா ஓஹோன்னு போகிறது என்ன ஆக போகிறது அவருக்கு. அதனால் பகவானை தான் புகழ்ந்து பாடுவாளே தவிர, பாசுரங்கள் தான் பாடுவாளே தவிர, மன்னனை வந்து நீ அவ்வளோ வசதி இவ்வளோ வசதி அதெல்லாம் பாடவே மாட்டாள். அதனால் வந்து கணிக்கண்ணன் என்ன அப்படி இருந்துட்டுருக்கார். அப்போ வந்து கணிக்கண்ணனும் அந்த திருமேசி ஆழ்வாருங்க அவர் குருநாத் தங்கியிருக்கிற இடத்துல ஒரு வயதான மூதாட்டி, அந்த காலத்தில் வந்து தாசின்னு சொல்லுவாள். தாசின்னாக்க என்னன்னாக்க தன்னை வந்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணவா, அது மாதிரி அந்த குலத்தை சேர்ந்த பாபா. அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, அந்த காலத்தில் வந்து கோயிலில் வந்து விளக்கேற்றுறது, கோயிலை கூட்டுறது, பாத்திரம் தேய்க்கிறது, கோலம் போடுறது, புஷ்பங்களை பறித்து கொடுக்குறது, இது மாதிரி சுவாமி கைங்கரியமே பண்ணிகிட்ருப்பா. அதுக்காக தாசிகள்னு பேர் அவர்களுக்கெல்லாம். அப்படி ஒரு தாசி இருந்துட்டுருக்கா. அப்போ அவன் நினச்சா, அப்போ அடிக்கடி ராஜாலாம் தர்சனத்துக்கு வருவான் இல்லையா தன் ராணி ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ நினச்சிப்பா, எனக்கும் வந்து ஒழுங்காக நான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தா, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா எனக்கும் வந்து ஒரு நல்ல கணவன் அமைஞ்சிருப்பான், நானும் வந்து இப்படி நான் ராஜபோகத்தில் இருந்திருப்பேன், எனக்கு என்னோடய போராத காலம் இப்படி இருக்கேன் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் வந்து கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கா கோவிலுக்கு. அந்த குருநாதர் இருக்கிற இடத்துலையும் கணிக்கண்ணன் இருக்கிற இடத்துலையும் நல்லா அலம்பி விட்டு அழகாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறதுனால கணிக்கண்ணனுக்கு வந்து அவள் மேலே ஒரு கருணை. உடனே வந்து ஆழ்வாரை பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டார். இது மாதிரி கோவிலுக்கு பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கா, நமக்கும் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கா, இவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு ஆசை இருக்குது, ஆனால் வயசாக எடுத்து தன் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே இருந்துட்டா, நம்ம எதாச்சும் பண்ண வேண்டாமா அப்படின்னதும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னாக்க, ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு ராத்திரி தூங்க போகிறப்ப பால் சாப்பிட்டு ஒரு 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த வாழைப்பழ தோலையாடி தூக்கி போட்டார் ஆழ்வார். அது வந்து இந்த தாசி படுத்துன்னு இருந்த இடத்துலேருந்து விழுந்தது. அவள் என்ன பண்ணா அப்படின்னாக்க, தோல் வந்து விழுந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, சரி இந்த நம்ம சுத்தமாக இருக்கிற இடம் தோல் எப்படி தானாக விழுன்னு பார்த்தா இங்கே குருநாதர் சாப்பிட்ருக்காருன்னு அவளுக்கு புரியறது. சரி அவளுக்கு என்னமோ தோண்டித்து எடுத்து சாப்பிட்டா. அது சாப்பிட்டு அடுத்த நாள் கார்த்தால பார்த்தா அந்த தாசி வயசான பாட்டி 16 வயசு பொண்ணாக மாறி சிறியா ரொம்ப அழகாக அப்சரஸ் மாதிரி ஆகிட்டான். 16 வயசு பொண்ணாக மாறிட்டா. அடுத்த நாள் வந்து அந்த காலத்தில் கண்ணாடிலாம் கிடையாது இல்லையா, என்ன பண்ணுறா ஜலத்தை எழுகிற பார்த்தா அவளாலே நம்ப முடியல. சுருக்கண்ணில் ஒரு ஷிங்க் இல்லை, கை காலில் எங்கேயும் சுருக்கண்ணில் ரொம்ப இளமையாக இருக்கா, பார்க்குறதுக்கு 16 வயசு பொண்ணாக இருக்கா. ஆச்சரியப்படுறா. உடனே கணிக்கண்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணால், குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணால், உங்களோட கிருப்பையினால இது வாழைப்பழ தோல் சாப்பிட்டேன் இப்படி ஆகிடுத்து, ரொம்ப சந்தோஷம்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் இந்த அடுத்த நாள் வந்து அந்த பல்லவ மகாராஜா என்ன பண்ணுறான், சுவாமி தர்ஷனுக்கு வரப்போ இவளை பார்க்குறான். பார்த்ததும், நான் டெய்லி வரேன், இது மாதிரி அழகான பொண்ணு பார்த்ததே இல்லையே, என்னோடய அந்தப்புறத்துலேயும் இப்படி ஒரு அழகி கிடையாது, இவ இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணிவிட்டான். அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசை இருந்தது அவளுக்கு. அவன் கல்யாணம் பண்ணிட்டான். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ராஜா சொன்னவன் தட்ட முடியுமோ, அவள் கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் ராஜா கொஞ்சம் வயசாகிடுது. அவள்கிட்ட இது வரைக்கும் நான் அவன் கேட்குறான், அவள்கிட்ட அந்தப்புறத்தில் கேட்குறான், நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, நீ யார், எங்கேருந்து வந்த? இல்லை நான் இங்கே தான் இருந்தேன், நான் தாசியாக இருந்தேன், நீங்கள் என்னை பார்த்துருக்கேன், வயசானவளாக இருந்தேன், ஆனால் என் குருநாதர் வந்து என் மேலே கிருபா பண்ணி எனக்கு பிரசாதம் கொடுத்தார், நான் சாப்பிட்டதுனால இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு பருவ வயசுக்கு வந்துட்டேன்னு சொன்னதும், அப்படியா அப்போனா என்னையும் வந்து எனக்கும் வயசாகிடுத்து, என்னையும் வந்து குமரனை ஆக்குவாரா, யார் உனக்கு சிபாரிசு பண்ண? அந்த கணிக்கண்ணன் இங்கே வந்து டெய்லி வந்து பெருமாள் பாசனம் பாடிட்டு இருக்கார் இல்லையா, அவரது தான் எனக்கு சிபாரிசு பண்ணார், அவரால் தான் இப்படி இருக்கும், அவரோட குருநாதர் தான் இந்த ஆழ்வார் அப்படின்னு சொன்னதும், இப்போ அடுத்த நாள் கணிக்கண்ணன் வரப்போ கணிக்கண்ணனை பார்த்து அந்த ராஜா கேட்டான், கணிக்கண்ணா நான் வந்து ராஜா வயசாகிடுது, நானும் சின்ன குழந்தையாக மாறணும், அதனால் வந்து நீ என்ன பண்ணுற, எனக்கு வந்து இளமையாக கொடு குருநாதர்கிட்ட சொல்லி அப்படின்னதும், இந்த பெண் வந்து கோயிலுக்கு வந்து கைங்கரியம் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணால், குருநாதருக்கு கைங்கரியம் பண்ணால், கோயிலை வந்து பெருக்கினா கோலம் போட்டால், அதனால அவளுக்கு கிடைத்த வாஸ்தவம்.
உனக்கு வந்து இளமையை கொடுத்தா நீ வந்து பெண்களோட போகத்தில் தான் இருப்பே தவிர உருப்படியாக ஒரு காரியம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ட்டார். அப்படின்னா நீ என் நாட்டிலேயே இருக்கக்கூடாது, என்னோடய உத்தரவுப்படி நீ வந்து உடனே நாடு கடத்துறேன் அப்படின்ட்டார். சரி அப்படின்னு கேள்வி அவள் சாதுக்களுக்கெல்லாம் என்ன வேண்டி கிடக்கு. நேராக வந்தார், திருமகளுக்கு நமஸ்காரம் பண்ணார். என்ன கணிக்கண்ணா அப்படின்னார். இது மாதிரி இருந்த ராஜா வந்து நாடு கடத்திட்டான், நான் இனிமே இங்கே இருக்கக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னார். இது நானும் உன் கூட வர்றேன் அப்படின்னார். நீ இல்லாத இடத்துல எனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அப்படி திரும்பி பார்த்தார். பார்த்துமே பெருமாளுக்கு வந்து உதற ஆரம்பிச்சிடுது. பெருமாள் பயப்படுறார் தன் பக்தனை பார்த்து. கணிக்கண்ணன் போகின்றான் மாசரு பூங்கச்சி மணிவண்ணா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீ உன் கருணாகப்பாயை சுருட்டிக்கொள்ளு அப்படின்னார். இது மாதிரி கணிக்கண்ணன் போகிறான், நானும் போகிறேன், உனக்கு இங்கே தூக்க வேண்டிய கிடக்கு, உன் பாயை சுருட்டி என் பின்னாடியே வா அப்படின்ட்டார். உடனே பெருமாள் ஏஞ்சார், கருணாகப்பாயை சுருட்டிட்டார், கிளம்பிட்டார். அவருக்கு ஃபஸ்ட்டு கணிக்கண்ணன் போகிறான், அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார் போகிறார், அவரோட குரு போகிறார், பின்னாடியே பெருமாள் போகிறார். பெருமாள் போன மகாலட்சுமி சீதைக்கு ராமனுக்கு இருந்து அயோத்தி இல்லையா, பெருமாளே பொறுப்பு அவ மட்டும் என்ன பண்ண போகிறான், மகாலட்சுமி கிளம்பிட்டான். உடனே ஊரே வெறிச்சுன்னு போயிடுது. உடனே ஒரு இருட்டு, ஒரு பிரகாசம் வந்து ஒரு இடத்த விட்டு வெளியில் போயிடுது அப்படின்னு சொன்னாக்க அங்கே இருட்டு தானே இருக்கும் இல்லையா. பகல் நேரத்தில் இருட்ட ஆரம்பிச்சுடுது, ஒரே ஏதோ பிரளயமாக தோன்றுறது. உடனே வந்து அந்த தாசி சொல்கிறா ராஜாவை பார்த்து, தப்பு பண்ணிட்டேலே, நீங்கள் போயிட்டு நீங்கள் பண்ண அபச்சாரத்தினால நான் பாருங்க லோகம் எப்படி ஒரு மாதிரி ஒரு பிரளய காலம் மாதிரி இருக்குது, நீங்கள் போய்ட்டு மன்னிப்பு கேளுங்க சுவாமிகிட்ட அப்படின்னு தான் அங்கேருந்து ஓடி வரோம். இதுக்குள்ளே இவங்க கிளம்பி வந்துட்டா. கிளம்பி எங்கே வந்தானாக்க ஓரிக்கைன்னு ஒரு இடம், அங்கே தான் வந்து காஞ்சி மகாபிரிவாளுக்கு வந்து பாதுகா மண்டபம் இருக்குது, மணிமண்டபம் இருக்குது, ரொம்ப ஜோராக இருக்கும், அவசியம் பார்க்க வேண்டிய இடம். ஓரிக்கைன்னு பேர். அங்கே வந்து தங்கிட்டா. அந்த ஓரிக்கையில் கணிக்கண்ணன், திருமேசி ஆழ்வார், அந்த பெருமாள், மகாலட்சுமி இருக்கா. அங்கேருந்து ராஜாவோட வந்து பெருமாள் காலில் வந்து விழுந்தான். தயவு செஞ்சு நீ திரும்பி அங்கேயே வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டான். என்னன்னு சொல்லாதப்பா, ஆழ்வார் கூப்பிட்டார், வந்துட்டு ஆழ்வார்கிட்ட பேசிக்கோ அப்படின்ட்டார். அங்கே திருமேசி ஆழ்வார்கிட்ட வந்தார். இது மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் வாங்கோ அப்படின்னார். ஏன்ட்டெல்லாம் நீ கேட்காத, என்னோடய சிஷ்யன் கணிக்கண்ணனுக்கு இல்லாத இடத்துல எனக்கு வேலையே கிடையாது அப்படின்றது. கணிக்கண்ணன் காலில் வந்து எப்பா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிக்கப்பா, கணிக்கண்ணன் உங்கள் பிரபாவம் தெரியாமல் பேசிட்டேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், தயவு செஞ்சு அந்த காஞ்சிபுரத்துக்கே வந்துடுங்கோ, வேண்டாம் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதும் உடனே ஆழ்வார்கிட்ட சொன்னேன், சரி போயிடலாம் அப்படின்னார். உடனே மன்னிப்பு கேட்டுன்னு அப்பாலஜி கேட்டுனதுனால கணிக்கண்ணன் திரும்பி வந்தான். உடனே பெருமாள் ஆழ்வாரும் கிளம்பினார், பெருமாளும் கூட வந்தார், மகாலட்சுமி கூட வந்தான். அந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் கணிக்கண்ணன் போக்கு ஒழிந்தான், நானும் வந்து போக்கு துணிமுடிய சென்னா புலனும் போக்குழிந்தேன், மாசர பூங்கச்சி மணிவண்ணா நீ உன் கருணாக பாயை விரித்துக்கொள்ளு அப்படின்னார். விரிச்சுட்டார், பாயா படுக்க போட்டு நல்லா விரிச்சுட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டார். சொன்னவண்ண செய்தும் பெருமாள்னு பேர். அந்த இன்றைக்கி போனால் பார்க்கலாம், காஞ்சிபுரத்தில் இருக்கார். ஒரு பக்தன் சொன்ன பேச்சை கேட்குறதுக்கு அப்படி இருக்கான். அதனால் வந்து சாதுக்களுக்கு அபச்சாரம் பண்ணதுனால, அதனால் ஓரிக்கைன்னு சொன்ன இல்லையா, பெருமாள் ஆழ்வார் கணிக்கண்ணன் ஓர் இரவு அங்கே இருந்ததுனால ஓர் இரவு இருக்கை, அந்த ஓரிக்கைன்னு எடுத்தது. ஓர் இரவு அங்கே இருக்கையில் இருந்து அங்கே உட்காந்துருந்ததுனால அது ஓரிக்கைன்னு பேர். காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது. அதனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னாக்கா, சாதுக்களுக்கு வந்து யாராச்சும் அபச்சாரம் பட்டுட்டா அதோடய விளைவுகள் வந்து எப்படி இருக்குது பாருங்க. அதனால் வந்து சாதுக்களுக்கு அபச்சாரமே படப்படாது. சாதுக்கள் தான் ஒன்றும் செய்ய மாட்டார், ஆனால் பகவான் பார்த்துட்டு இருக்க மாட்டார் இல்லையா. அதனால் இந்த இடத்துல என்ன யாதவர்கள் என்ன பண்ணிட்டானாக்கா, ஒரு சமயம் கோகுலாஷ்டமி டைம் வருது, ஸ்ரீ ஜெயந்தி வருது. அப்போ அந்த ஊர் யாதவர்களுக்கு என்ன பழக்கம்னு கேட்டாக்க, மார்வேஷம் போட்டுக்கிறது அப்படின்ட்டு. அதில் வந்து ஜாம்பவதி பையன் சாம்பன்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான். அவன் முருகப்பெருமானோட அம்சம்தான். அவன் முருகன் தான் தனக்கு பிள்ளையாக வேணும்ன்ட்டு ஜாம்பவதி பிரார்த்தனை பண்ணிட்டா சிவனை. அதனால் முருகப்பெருமானே சாம்பனாக பிறந்தான்னு சொல்லுவாள். அவ்வளோ அழகாக இருப்பான் பார்க்குறதுக்கு. அவனுக்கு வந்து பொம்னாட்டி மாதிரி வேஷம் போட்டு விட்டு, பொம்னாட்டி மாதிரி ஒரு கர்ப்பஸ்திரீ, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி ஒரு வேஷம் போட்டு அப்படியே அழைச்சிட்டு வரான். ரொம்ப ஜாலிக்கு விளையாட்டுக்கு. அப்படியே என்ன பண்ண நேரம் வந்துட்டு இருந்தா. அப்போ வந்து பெரிய ரிஷி கூட்டமே வருது. என்ன கோகுலாஷ்டமியாக இருக்கே, ஸ்ரீ ஜெயந்தியாக இருக்கே, கிருஷ்ணபெருமா தரிசனம் பண்ணலாம் துவாரைக்கிட்டு எல்லா ரிஷிகளும் வரா. அந்த ரிஷிகளை பார்த்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு இது விளையாட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த சாமானை முன்னாடி நிப்பாட்டி, பெரியோர்களே
இந்த அம்மாளுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு வேணும்ன்ட்டு நக்கல் பண்ணி கேட்குறான். அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது இவன் வந்து பொம்மநாட்டியே கிடையாது, வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான்னு தெரிகிறது. அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து நக்கலாக வேறு பேசுகிறான்னு தெரிகிறது. அப்புறம் யோசித்து பார்த்தா இது கூட வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட திருவள்ளம் தான், யாதவர்களுக்கு கூட இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கார், குறைக்கணும்னு பாரத்தை குறைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கார் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு இந்த அம்மாளுக்கு இரும்பாலான உலக்கை பிறக்கும் அப்படின்ட்டு அவள் வந்து சொல்லிட்டு போயிட்டாள். உடனே அவள் என்ன பண்ணா, விளையாட்டு தானே, உடனே என்ன பண்ணா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா உள்ள தலகாணி தான் வச்சுருக்கோம், ப்ரெக்னென்ட் ஆம்பளை தான் சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வேஷத்தை கலைச்சி பார்த்து அந்த தலகாணி எடுத்தால் ஒரு உலக்க பொத்துன்னு கீழே வருது, இரும்பாலான உலக்கை. நினச்சுட்டா என்னடா அது ஒரு உலக்க உண்மையிலேயே பிறந்துட்டு வந்துடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் பயம் வந்துடுது. பிராமணர்களோட சாபத்தை வாங்கிட்டோமே, என்ன பண்ண, இரும்பாலான உலக்கை பிறக்கும் அப்படின்னாரு. அந்த உலக்கையினாலேயே அது மட்டும் சொல்லலாவா, அந்த இரும்பாலான உலக்கை பிறக்கும், அந்த உலக்கையினாலேயே இந்த யாதவ சமூகம் வந்து வீழ்ச்சி அடையும்னு சொல்லிட்டார், ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, அதான் போராத வேலை அப்படின்னு வந்ததுனாக்க அது எப்படிலாம் போட்டு பார்க்குங்கிறது இந்த பார்த்தா தெரியும். என்ன அப்படின்னுட்டா, இவர்களுக்கு வந்து அந்த உலக்க கிடச்சி பிறந்திருக்கு இல்லையா, கிடச்சிருச்சு இல்லையா, என்ன பண்ணியிருக்கணும், சாக்ஷாத்து கிருஷ்ண பரமாத்மாவே அங்கே இருக்கான், அவன்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம், அட்வைஸ் கேட்டிருக்கலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கலாம். நேராக அங்கேருந்து போனான், உக்ரசேன மகாராஜாட்ட போய்ட்டு இது மாதிரி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உலக்க வந்திருக்குன்னு சொன்ன. அவர் சொன்னார், இந்த உலக்கையை வந்து நல்லா பொடியாக்கி, இரும்பாலான உலக்கை இல்லையா, அது நல்லா பொடியாக்கி அதை என்ன பண்ணுங்கோ, பிரபாசத்தில் போய்ட்டு கரைச்சிருங்கோ, ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னதும் எல்லாருக்கும் சந்தோஷம். ஆஹா ஒரு இது கிடச்சிருத்தே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், நல்லா அதை வந்து மிக்சியில் போட்டு ஏதோ போட்டாட்டே அந்த பவுடர் ஆக்கி அதை பிரபாசத்தில் போய்ட்டு சோம்நாத்தில் போய்ட்டு அது தண்ணியில் சமுதிரத்தில் போய் கரைச்சிட்டு வந்துட்டா. அந்த பீசஸ்லாம் இரும்பு தானே, பவுடர் ஆக்கினாலும் என்ன ஆகிடுதுனாக்கா அது வந்து கரையோரம் அதை ஒதுங்கி அது நிறையா புல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடுது. அந்த இரும்பு பீசஸ்லாம் அந்த பவுடர் பீசஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து கரையோரம் வந்து அங்கே நிறையா வந்து புற்கள், பெரிய பெரிய புற்கள்லாம் வளர ஆரம்பிச்சிடுச்சு. இது கிருஷ்ண பரமாத்மா கூட இருக்கான், இது மாதிரி நடந்துடுத்தோ, இது மாதிரி அவச்சாரம் பண்ணிட்டேன்னு சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருப்பான். இவர்கள் வந்து எல்லாருமே அவனுக்கு என்ன தெரியும் நினச்சானோ என்னமோ தெரியல, கிருஷ்ணனுக்கு என்ன மாடு மேய்க்கிற பையன் தான் நினச்சானோ என்னன்னு தெரில. வரலாம் சில பேருக்கு வந்து ஒரு கஷ்டம்னு வரப்போ என்ன தோணுனாக்க அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன், இதெல்லாம் இதெல்லாம் பெருசெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. இதெல்லாம் வந்து அகங்காரம், ஒரு அகங்காரத்தில் எடுக்கிற முடிவு. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, பூதாகாரமாக ஒரு பிரச்சனை வருதுன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பார்த்துக்கலாம், இது சிம்பிள், நான் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு, இல்லை ஒரு மேட்டரே கிடையாது, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாள். இதெல்லாம் வந்து ஞானிகள் அப்படி சொன்னால் அவரால் முடியும். ஒரு சாதாரண வந்து வேர்ல்டு லைஃப்பில் இருக்கிறவ வந்து அது மாதிரி சொன்னாக்க அகங்காரம்னு அர்த்தம், தன்னால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி தானே யாதவன் நினச்சிட்டா. இது கிருஷ்ணனுக்கு தெரியும். உடனே என்ன பண்ணால் பிரபாஷேத்திரத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறான். இவங்க என்ன பண்ணால் பிரபாஷேத்திரத்துக்கு போகலான்னு சொல்கிறப்பயே எல்லோரும் என்ன பண்ணினானாக்க மதுபானங்கள்லாம் எடுத்துட்டா. எல்லோரும் அதாவது லோகத்துக்கு வந்து ஒரு தர்மத்தை காட்டணும். என்ன தர்மத்தை காட்டணும், மது அருந்தினால் ஒரு வம்சமே ஒழியும் அப்படிங்கிறத காட்டணும்னு நினச்சிட்டு நான் கிருஷ்ண பரமாத்மா அதுக்காகவே இந்த லீலையை பண்ணுறான். இந்த மதுபானங்களை எடுத்து வச்சுக்கிற கிருஷ்ணன் பார்க்குறான், சரி இதெல்லாம் விநாசகாலே விபரீத புத்திங்கிறது கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு மனசுக்குலாம் நினச்சிட்டார். அவர் வந்து சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் தான், எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பார். அவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டால் ஆலோசனை சொல்லுவார், இல்லைன்னு சொன்னாக்கா அவள் அடிச்சிக்க வேண்டியது தான் இல்லையா. எல்லோரும் வந்தா உடனே பிரபாஷத்தில் வந்ததுக்கப்புறம் அங்கே சோம்நாத்தில் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பிரபாஷத்தில் வந்து எல்லாம் என்ன பண்ணால் தானம் பண்ணா, தர்ப்பணம் பண்ணினா, எல்லாம் பண்ணி விதிவத்தை ஸ்நானம் பண்ணி நிறையா அன்னதானம் பண்ணி நிறைய பேருக்கு வந்து தங்கத்தை கொடுத்தா, வெள்ளியை கொடுத்தா, நிறைய பசுமாடுகள்லாம் வந்து தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட பசுமாடுகளை தானம் பண்ணினா பிராமணர்களுக்கு. அவளுக்கு வந்து படுக்கை கொடுத்தா, வஸ்திரம் கொடுத்தா, அதுக்கப்புறம் வந்து குதிரைகள் கொடுத்தா, தேர்கள்லாம் கொடுத்தா, யானைகள் கொடுத்தா, சில பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு கன்னிகையெல்லாம் கொடுத்தா,
அதுக்கப்புறம் சில பேருக்கு பூமியை தானம் பண்ணினா, நிறையா அன்னதானம், அருமையான சாப்பாடு, ஒரு பயங்கர ஃபெஸ்ட்டு, அற்புதமான ஆகாரம் அதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி, பிராமணர்களுக்கு நமஸ்காரம் பண்ணினா, அவள்லாம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அவள்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இவளும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதோட 3வது அத்தியாயம் பூர்த்தியாகிறது, 4வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. 3வது ஸ்கந்தத்தில் ஆரம்பிக்கிறப்பயே ஒரு விபரீதத்தோடு ஆரம்பிக்கிறது. எல்லாரும் வந்து மதுபானம் பண்ணினா. இந்த இடத்துல கேட்கலாம், என்னடா அது யாதவர்கள்லாம் வந்து கிருஷ்ணனோடய இருக்க எப்படி மதுபானம் பண்ணானுங்க? அதாவது லோகத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். 2 விஷயத்தை காட்டணும். ஒன்று வந்து சாதுக்கள் அபச்சாரம் பண்ணினா தண்டனை அனுபவிக்கணும். 2வது மதுபானம் பண்ணினா ஒரு குலமே நாசமாகும். இப்போ வந்து ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார், பணக்காரர் இருக்கார். அவர் வந்து ஒரு நாடகத்தில் நடிக்கிறப்போ ஒரு பிச்சைக்கார மாதிரி நடிக்கிறார். மது அருந்த, அவருக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் மது அருந்துற மாதிரி நடிக்கிறார். உடனே நீங்கள் நம்ம என்ன நினைப்போம், அவர் உண்மையிலே மதுபானம் அருந்துறவரா, அவர் பிச்சைக்காரனா? கிடையாது. அந்த சீனு முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட பென்ஸ் காரில் போய்ட்டு வருவார். அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அந்த ஒரு ரோலுக்கோசரம் தன்னை மாற்றிண்டு அந்த செல்வந்தன் நடிக்கிறார் இல்லையா? அது மாதிரி இந்த தேவர்கள் அவள்லாம் வந்து சாதாரண மனுஷா கிடையாது. அவளும் எல்லாருமே அவதாரத்தை பூர்த்தி பண்ணிக்கணும் கிருஷ்ணனோடு சேர்ந்துட்டு இல்லையா? போகிறதுக்கு முன்னாடி லோக ஜனங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லிட்டு போங்கிறதுக்காக தான். அதாவது ஸ்க்ரீன் இறங்கி எடுத்துனாக்கி எல்லாரும் போக வேண்டியதான் இல்லையா? கிருஷ்ண பரமாத்மா கிளம்ப போகிறானுங்கிறப்ப அவன் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறான்? அதனால் என்ன பண்ணுறான், போகிறதுக்கு முன்னாடி ஒரு தமாஷா எல்லோரும் மதுபானம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி ஒருத்தர் அடிச்சுட்டு பெரிய நாசமே உண்டாயிடுது. என்டர் யாதவர் குலமே நாசமாகிடுது. எல்லாரும் அடிச்சுக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். பலராமர் ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்த பார்க்குறார். அப்புறம் புரிஞ்சுட்டார். அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கு, அவர் அம்சம், பகவானோட அம்சம் இல்லையா, ஆதிசேஷன் அம்சம் இல்லையா, அவர் பூமி பாதாளத்துக்கு போயிட்டார். அவர் ஆதிசேஷனாக போயிட்டார். தன் ரூபத்தை அடைஞ்சிட்டார் பலராமர். அதுக்கப்புறம் எல்லாம் அடிச்சுக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். கிருஷ்ண பரமாத்மா எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் தான் மட்டும் இருக்கார். ஆனால் அங்கே வந்து அந்த சரஸ்வதி நதி தீரத்தில் கிருஷ்ண பரமாத்மா கண்களை மூடின்ட்டு அப்படி உட்காந்துட்டுருக்கார். உத்தவன் புரிஞ்சுட்டான், ஒரு பெரிய குலநாசம் ஏற்பட போகிறது, அதனால் வந்து கிருஷ்ணனும் கிளம்ப போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கு எடுத்தாப்புல கண்ணீர் விட்டுட்டே உட்காந்துருக்கார். அப்படி உட்காண்டதும் உத்தவனை பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறார், உத்தவா, உன்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. உனக்கு வந்து நல்ல சரளமான கோமலமான கிருதயம், உன்னால் வந்து இந்த அடிச்சுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, நாசத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் நீ என்ன பண்ணுற, இங்கேருந்து கிளம்பி பத்ரிகாசிரமத்துக்கு போகும். பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டு பத்ரிநாத் போயிட்டு அங்கே என்னையே தபஸ் பண்ணிட்டுரு அப்படின்னு சொன்னார். ஆனால் கிருஷ்ண பரமாத்மா பிரியறதுக்கு மனசு இல்லாமல் அங்கேயே நிற்கிறார். கிருஷ்ணன் போனால் பின்னாடியே போயிட்டு இருக்கார். போகிறப்ப கிருஷ்ணன் வந்து ஒரு தர்பாசனத்தில் உட்காந்துட்டு பத்மாசனம் போட்டுட்டு தர்பாசனத்தில் உட்காந்துருக்கார், தியானம் பண்ணிட்டுருக்கார். அப்போ அந்த இடத்துக்கு வந்து மைத்ரேயர் வந்தார். மைத்ரேயர்னு சொல்லக்கூடிய பரம ரிஷி, பெரிய மகாத்மா, அவர் அந்த இடத்துக்கு வரார். மைத்ரேயர் வந்ததும் கிருஷ்ண பரமாத்மா வாப்பா அப்படி சந்தோஷப்படுறார். இப்போ யார் இருக்கான்னாக்க, என்டையர் யாதவர் குலம் அங்கே அடிச்சுட்டு இருக்கா, நாசமாயின்ட்டுருக்கு. இங்கே அந்த யாதவன்லேயே ஒருத்தன் உத்தவன் கிருஷ்ணன் பின்னாடியே அழுதுண்டே போயின்ட்டுருக்கான். அப்போது அந்த இடத்துக்கு மைத்ரேயர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரிஷி, தீவிர வைஷ்ணவர், அவர் பின்னாடியே பகவான் பின்னாடியே வந்து நிற்கிறார். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ்கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.